உயிரிழந்த மேலான தமிழக முதல்வர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நலத்திட்டங்களை வழங்க வருகை தர இருக்கின்றார். அது சமயம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்தமாக நடைபெற இருக்கின்ற நலத்திட்டங்களை எல்லாம் நாளை நம்முடைய இந்த பிரிஞ்சூர்ல வழங்க இருக்கின்றோம். அது சமயம் நம்முடைய மாண்பு தளபதி அவருடைய திருக்கரங்களால் 2,02,538 பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார். அந்த நலத்திட்டங்கள் வாயிலாக வருவாய்த்துறை மூலம் 63,000 பட்டாக்களும் நீண்ட நாள கோரிக்கை குறைய பார்த்தீங்கன்னா நெடுநாளான கோரிக்கையை அவர்கள் இருக்க வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்லுக்குள் இருக்கும் தேடைக்கும் உணவளிப்பான் என்பதை போல அந்த ஏழை எளிய மக்களாம் ஆய்வறிந்து அந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு 63,000 பேர்களுக்கு நாளை பட்டா வழங்க இருக்கின்றார்கள். அதே போன்று திறப்பு விழாக்கு தயாராக இருக்கின்ற கட்டிடங்கள், அடிக்கல் நாட்டப்பட உள்ள கட்டிடங்கள், அதே போன்று பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் தோட்டக்கலைத்துறையிலிருந்து, வேளாண் துறையிலிருந்து, பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிட மக்கள், அதே போன்று பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருநங்கைகள், ஒரு மகளிர் சுய உதவி குழுக்கள், கல்வி துறை, அதே போன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு திட்டம், இது போன்ற அனைத்து திட்டங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய உத்தரவிட்டு சிறப்பான முறையில் வடிவமைத்து இந்த தினம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலையும் இதுவரை 2,02,000 பேர் மேல நலத்திட்டங்கள் நடக்கல. ஆனா அதே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திறம்பட குறுகிய காலத்தில் நிறைவாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திருக்கரங்களால் நாளை வழங்க இருக்கின்றார்கள். ஆக மாண்பு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு போல மாண்பு தமிழக முதல்வர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இடையின்றி வைக்கப்படும் என்ற உணர்வு அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தினாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவர்களெல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இங்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நாளைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய பெருமுயற்சியால் 2,02,000 பேருக்கு நாளை நலத்திட்டங்களை வழங்க இருக்கும். அந்த நிலை அதனுடைய நிகழ்வு காலை சரியாக இங்கு 9 நடைபெறும். 9 அந்த ரோட் ஷோ அது ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. காவல்துறை விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. கூட்டங்களை ரெகுலேட் பண்றதுக்கு, அதே மாதிரி போக்குவரத்தை ரெகுலேட் பண்றதுக்கு விரிவான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கோம். திருத்தணி, கண்டிப்பா டார்க்கப்பட்ட போன்ற பகுதியெல்லாம் 5 மண்டபங்கள் எடுத்து நைட்டு அவங்களை தர வச்சிருக்கோம். நைட் அவங்க தங்குறாங்க. அவங்க தங்கி முடிச்சு அந்த பகுதி மக்கள் தூரத்துல நைட் வராங்க. பக்கத்துல இருக்கவங்க காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு கிளம்பி அவங்க மொத்தம் 400 பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். 400 பேருந்துகள் வேரியஸ் எல்லா தாலுகாக்குல இருந்தும் எல்லா வட்டாரத்துல இருந்தும் எந்தெந்த ஊர்கள்ல எவ்வளவு பயனாளிகள்னு வில்லேஜ் வைஸ் பயனாளிகள் எடுத்தோம். இப்போ 2 லட்சம் பயனாளிகளையும் வில்லேஜ் வைஸா நம்ம எடுத்துட்டு எவ்வளவு பேர் வராங்க என்னங்கிறத எடுத்துட்டு அந்தந்த வில்லேஜுக்கு 2-3 ஊர்களுக்கு ஒரு பஸ் அப்படிங்கிற விதத்துல நம்ம நம்மளுடைய விஏஓ, நம்மளுடைய பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாத்தையும் இன்சார்ஜ் போட்டுக்கிறோம். அங்க இருந்து காலையில கரெக்டா டைம் கூட்டிட்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணிருக்கோம். அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒவ்வொரு பஸ்ஸோட லொகேஷனும் எடுத்தோடனே லைவ் லொகேஷன் போட்டுருவாங்க. அந்த லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணி எங்கேயாவது ஜாம் ஆச்சுன்னா அங்க இருந்து அங்க பல்வேறு துறை அலுவலர்களும் இருக்காங்க, காவல்துறை எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஜாம் ஆச்சுன்னா உடனே காவல்துறை சொல்லி அங்கிருந்து ஜாம் எடுத்து விடுறது, அந்த மாதிரி. ஸோ ஸ்மூத்தா அவங்க ஒரு 9 மணிக்குள்ள எல்லா பயனாளிகளும் 8 to 9 மணிக்குள்ள இங்க வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களோட ஃபங்க்ஷன் அரங்கத்துல உட்கார்ற மாதிரி நம்ம மொத்தம் ஒரு 60 மொபைல் டாய்லெட்ஸ் நம்ம மாநகராட்சி ஆணையர் ஆவடி தலைமையில அனைத்து நகராட்சி ஆணையர்கள், பேரூராட்சி அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 தூய்மை பணியாளர்கள் வராங்க. அதே மாதிரி ஒரு 10 ஆம்புலன்ஸ், 10 ஃபயர் டெண்டர்ஸ், அப்புறம் தேவையான ஒரு 6-7 மருத்துவ முகாம்கள், இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி குடிநீர் வசதி, கழிவறை வசதி எல்லாமே தகுந்த இடங்கள்ல ஃபங்க்ஷன் ஸ்பாட்ல மட்டும் இல்லாம பார்க்கிங் ஏரியாஸ்லயும் நம்ம ரெடி பண்ணுவோம்.